கொச்சின்னு கூட்டு போனோம் வம்புல. அங்கே கூட்டு போயும் பிள்ளைய கண்ணில் பொறுமையாக கேட்டுக்கனா அந்த முட்டா புள்ள 3 மணி நேரம் பேசுறதையும் 5 மணி நேரம் பேசுறதையும் பொறுமையாக ஏன் கேட்டான்னு தெரியல. போடான்ட்டு வந்திருக்கோணும். ஒரு சரியில்லாத ஒரு சோம்பேறி பையனை பெற்று வச்சு போட்டு, ஒரு வேலை வெட்டி இல்லாத பையனை பெற்று வச்சு போட்டு ஐஏஎஸ் எழுதுறேன்ட்டு இப்போ கூப்பிட்டு போய் என் உள்ள கம்பல் பண்ணி இப்போ போய் குமரன் காலேஜில் எழுத வச்சுட்டு வந்துருக்கிறான். அம்மா இது வந்து கண் துடைப்புத்தா இருந்தாலும் அப்படி அந்த மோட்டிவேஷன் கொடுத்தாத்தான் ஏதாவது பண்ணுவாப்ல. நான் வந்து இது இல்லை இதுன்னு அமைச்சுக்கிற வாழ்க்கை இல்லைம்மா, முடிஞ்ச வரைக்கும் திருத்திக்கலாம் அப்படிங்கிற மனநிலைமையில தான் அவெல்லாம் பண்ணியிருக்கிறான். மாப்பிள்ளை இவ சொல்லித்தான் ஏதோ ஒன்று 2 மணி நேரம் ஃபோன் பேசணுமாமா. அது மென்டல் டார்ச்சர் ஆகுதாமா. அவங்க அப்பனுக்கு அதில் விட மென்டல் டார்ச்சர். பையன் வேலை செய்கிறானாமா. அந்த பையன் ஏமாத்திட்டு ரூமுக்குள்ளே எடுத்துட்டு இருக்கிறது யாருக்கு தெரியும்? 2 மணி நேரம் தான் போனேவாமா அந்த வேலை, 28,000 ரூபா சம்பளத்துக்கு. சரியா? அப்போ வந்து அந்த பையன் வந்து ஒரு குளிக்க மாட்டானாமா, ரூம்குள்ளே பெட்ரூம்லேயே தான் இருப்பானா. பையன் பார்த்துன்னா விலையே நிற்கிறானா, அவன் குளிச்சாலும் குளிக்கலினாலும் ஒன்றும் தெரியாது. ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்காது. வெளி உலகமே அந்த பையனுக்கு தெரியாதப்பா. வெளியில் எங்கேயுமே கூட்டு அந்த பிள்ளை போகல. நாங்கள் தான் கொச்சின்னு கூட்டு போனோம் வம்பில். அங்கே கூட்டு போயும் பிள்ளைய கண்ணில் அந்த துப்பாக்கி சுடுறான்னு கண்ணுக்குள்ளே சுட்டு வச்சா. அந்த மாதிரி வந்து ஒன்றா பொறுப்புள்ள பையனை பெற்று வச்சு போட்டு பிள்ளைய வரன் பார்த்து பையனுக்கு கல்யாணம் பண்ணணும். இல்லையா கம்மனை வச்சுக்கோணும். மென்டலியெல்லாம் வெளியில் நீங்கள் ஒரு குறை சொல்ல முடியாதுங்கப்பா. வெளியில் வந்து அத்தை அத்தை மாமா மாமான்ட்டு ரிதுக்குட்டின்ட்டு எங்கள் அப்பா அம்மாட்டு சொன்னீங்கன்னா நான் கழுத்தறதுக்கும் கையெடுத்துருக்குன்னு இருக்கிறேன். அந்த பிள்ளை எதுவுமே சொல்ல. ஆனால் சிரிக்கிறத மறந்துட்டான். சிரிக்கிறதையே மறந்துட்டான். அந்த ஃபோட்டோவில் பார்த்தீங்கன்னா என்னாரும் சிரிச்சுட்டே அதே தான் ரிதன்யா. என்னாரும் சிரிச்ச முகமாகவே தான் இருப்பான். முகமே சிரிச்ச முகம். அந்த புள்ள அங்கே கல்யாணம் முடிஞ்ச நாள்லேருந்தே எதையும் காணும். எங்கள் வாசை கூட்டுற பொம்பளை சொல்கிறா கவுன்சி கல்யாணம் முடிஞ்சு களை வரும்னா களையே இழந்திருக்கிறாங்க அப்படின்னா. அவள் எங்கள் பொண்ணு வந்து அப்போ சும்மா வாய் திறக்க மாட்டா. ஏன்னா யார் ஒருத்தர் செக்யூர் பண்ணுறான்னு முடிவு பண்ணிட்டானா வாய் திறக்க மாட்டா. அவங்க வேண்டான்னு முடிவு பண்ணிட்டானா எல்லாம் ஓப்பன் அப் ஆயிடுவான். நீதினா இந்த மாதிரி இனி வந்து எந்த தாய்க்கும் சூழலை வரக்கூடாது, ஒரு பெண்ணுக்கு சூழல் வரக்கூடாது. அதுக்கு உச்சபட்ச தண்டனை என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்க. ஏன்னா வந்து இன்னும் அந்த அம்மாவை அரெஸ்ட் பண்ணல. ஏன்னா நான் அந்த பொம்பளைக்கு எல்லாமே தெரியும். ஒரு பெண்ணாக இருந்து ஒரு சராசரி பெண்ணுக்கு நெஞ்சு வெடிச்சு போயிடும். ஒரு பெண்ணு வந்து கல்யாணம் மூஞ்சாலும் என்னதான் புருஷாக இருந்தாலும் புருஷன் மென்மையாக நடந்துட்டு அந்த பொண்ணு புருஷன் கூட நல்லா போயிடுவா. ஆனால் பொண்டாட்டி வந்து வேற விதமாக அந்த ரத்த கலரியாக்கி இருக்கான். அந்த புள்ள நடக்க மாட்டாமல் எல்லாம் ஆகி பயந்து போயிட்டு இங்கே வந்திருக்கு. அங்கே வீட்லேயும் சுதந்திரம் இல்லை. எதை பண்ணாது இதை பண்ணாதேன்னு பயங்கர டார்ச்சர். அந்த அம்மா அந்த புள்ள வாக்கு மூலம் எல்லாமே கொடுத்தாச்சு. கொடுத்து போட்டு உசுரோட வாழல போய் சொல்கிறாங்க இருக்கு. என்னுடைய அழிவுக்கு நான் மரணத்துக்கு இவங்க 3 பேர் தான் காரணம் அப்படின்னு எல்லாமே சொல்லிட்டான். இன்னி எதுக்கு வந்து விசாரணை? என்ன விசாரணை ஒன்னே சொல்லுங்க. ஊரோலகத்துக்கே தெரியும் நாங்கள் என்ன பண்ணா அவங்க என்ன பண்ணாங்க எப்படி நடந்தது. ஆனால் உள்ளுக்கள் நடந்தது அந்த பிள்ளைக்கு தெரியுமில்ல. அந்த புள்ள வாக்கு மூலம் கொடுத்துட்டாளா? ஒன்னும் எனத்த விசாரிக்கிறாங்க. விசாரிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அந்த அம்மாளுக்கு ஆப்ரேஷன் பண்ணி 2 வருஷம் ஆச்சு. சரியா? 2 வருஷம் ஆகி ஒன்று என்ன நோய்? அப்போ நோய் சொல்லி தப்பிச்சுக்கலாம். யார் வேணால் தப்பிச்சுக்கலாம் சட்டத்திலிருந்து. அப்போ சட்டம் அவ்வளோ இந்த நாட்டில் அவ்வளோ வீக்காக இருக்குது. ஒரு பெண்ணுக்கு பாதுகாப்பு இல்லை. ஒரு சாதாரண ஒரு இருக்கிறவங்க பிள்ளைய போச்சு போட்டு அழுதுட்டு சிவனேன்னு படுத்துக்கணும். இப்போ என் புள்ள ரெக்கார்டுக்கெலாம் அனுப்பியே இவ்வளோ சூழல்னா ரெக்கார்டுகள் இல்லைன்னா எங்கள் நிலைமை என்ன இருக்கும்? எனக்கு வந்து ஸ்லோ தானே, இது ஸ்லோ தானே. புள்ள சனிக்கிழமை இறந்தது, எல்லாம் ரெக்கார்டுக்கெலாம் அனுப்பியிருக்கிறா, எல்லாம் கிடச்சாச்சு பார்த்தாச்சு. ஏன் லேட்டு? அந்த அம்மா ஏன் வெளியில் இருக்கிறா? காரணகர்த்தா ஏன் வெளியில் இருக்கிறா? ஏன்னா அந்த அம்மா நினச்சிட்டு இதெல்லாம் தடுத்துருக்கலாம். சரியா? யாருக்கு பயந்துருந்தா? பயக்க வேண்டிய சூழல் என்ன? எல்லாம் வாழ்ந்து முடிச்சுட்டா. பையனையோ புருஷனையோ ஏன் கண்டிக்க முடியல? அந்த அம்மா டார்ச்சர் கொடுத்துருக்குற. அப்புறம் சரியா? அந்த அம்மா தக்க தண்டனை கிடைக்கணும். அவனுக்கு தக்க தண்டனை கிடைக்கணும். அவனுக்கு வெளியே வரக்கூடாது. இந்த பெயில் எடுக்கிற அதை எடுக்கிற இது எடுக்கிறேன்னு எல்லா சட்டம் ஒத்துழைச்சதுன்னா பெண் சாதாரணமாக அவனுக்கு பணம் இருக்கிறனால பிள்ளையில டார்ச்சர் பண்ணுவானுங்க. அந்த புள்ள சாவு, பிள்ளைய வீட்டுக்கார அழுதுட்டு நெஞ்சிலி வயலி அடிச்சுட்டு சாவோன்னு இவனை ஈஸியாக பணத்தை கொடுத்துட்டு அரசியல் பணத்தை கொடுத்துட்டு புள்ள போகிற மாதிரி போயிட்டு வெளியில் ஈஸியாக வந்துடுவானுங்க. அவனுக்கு இன்னொரு பிள்ளையை கட்டுவானுங்க. அந்த புள்ள வாழ்க்கை நாசமாக போகும். இவனுக்கெல்லாம் வந்து பெண்களை கொடுமை பண்ணி சாவடிச்சவனுக்கு எந்த ஒரு மறு விசாரணையும் இல்லாமல்
என்ன உச்சபட்ச தண்டனை கொடுக்கறோமோ அந்த தண்டனை பார்த்தா தான் அந்த நாடு திருந்து. வந்து பவுனு நியாயம் நீங்கள் 500னீங்களாமா 300னீங்கன்னா நாங்கள் 300னா 300 போட்டாச்சு. புள்ள பிரச்சனையாகி வந்திருக்கிறா. இந்த ஆள் வந்து இதுவே பேசிகிட்டு இருக்குது. எனக்கு என்ன விஷயம் தெரியல. பெரிய பிஸ்னஸ் மேன் ஆகும்னு நினைக்கிறேன் பையன் ஆச்சா ஓச்சான்னு என்னென்னமோ வேஸ்ட்னாப்புல. இங்கே பாருங்க மாமா, ஆம்பளைன்னா ஏதோ செய்யோன்னு தான் சொன்னேன் இல்லையா, அம்பானி ஆகும்னு அதாகும்னு சொல்லலை. எனக்கு தெரிஞ்சுதான் கல்யாணம் பண்ணேன். ஐஏஎஸ் எழுதுறனாரு. கல்யாணம் முடிஞ்சோடனே அதெல்லாம் எனக்கு ஐடியா இல்லைன்ட்டாரு. சரி சும்மா இருந்தால் யாரும் மதிக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணுங்க. பாட்டன் சொத்து அப்பன் சொத்து வேற. நம்ம ஆம்பளை கல்யாணம் ஆனால் ஒரு குழந்தை பிறந்தாலும் மரியாதை இருக்காது. நம்ம சுயமா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுதான் சொன்னேன் அப்படின்ற. அத்தனைக்கும் நடுவில் அந்த புள்ள அவ்வளோ விரக்தியில் அது சொல்லுது. அவங்க மறுபடியும் குதின்னு குதிச்சாப்புல. ஒரு நிமிஷங்க அப்படின்னு கூப்பிட்டு போய் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னோன்னேமே உள்ள கூப்பிட்டு போய் என்ன விஷயம்னு அப்போ எனக்கு சுத்தமாக தெரியாது. அந்த ஆள் அப்படியே ஹிஹின்ட்டு இதுதானுங்க எனக்கு உங்கள் புள்ளகிட்ட பிடிச்சது. மாமியார் நம்பிக்கை அவன் சொல்லியிருக்கிறவர் உங்ககிட்ட எங்கூட சொல்லாம அப்படின்ட்டு எதுவாக இருந்தாலும் சரி இதோட மன்னிச்சு மறந்துடுங்க அப்படின்ட்டு போயிட்டாங்க. பாப்பா வல்லேன்ட்டான். அதுக்கு அடுத்த நாள் கோயிலுக்கு போனப்போ சந்தோஷம் போகிறேன். அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு பிரசாதமெல்லாம் வாங்கியிருக்கேன். ஃபோன் பண்ணி சொல்கிறேன் பிரசாதம் இங்கே இருந்தால் போகிறாங்க, பிரசாதம் வாங்கிட்டேன். எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் பிரசாதம் வாங்கியாச்சு, நான் நீ அடுத்த வீட்டுக்கு தான் வர்றேன்னு. அந்த இருக்கிற அந்த கேப், அதாவது சம்பவம் நடந்ததுக்கும் எங்கள்கிட்ட ஃபோன் பேசுனதுக்கும் இருக்கிற இடையில இருக்கிற 1 மணி நேரத்தில் தான் இந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்துக்குது வந்த ஃபோன் கால். ஃபிசிக்கலாக வந்து அந்த பிள்ளை வேற சைக்கோத்தனமாக ஹேண்டில் பண்ணியிருக்கிறான். அப்போ அது வந்து எனக்கு இந்த புள்ள இறக்குறதுக்கு முந்தின நாள் தான் எனக்கு நைட்டு தெரியும். அந்த புள்ள அந்த நேரத்தில் எப்படி துடிச்சிருப்பா. அவள் ஆசைப்பட்டு இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டா. ஆனால் மேரேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து அவளை ஒவ்வொரு விஷயத்துலையும் எங்களுக்கே தெரியாமல் அவளை வந்து நிறைய விஷயத்துல அவளை த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. மாப்பிள்ளை த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயத்துல அழுக வச்சு சந்தோஷப்பட்டிருக்காரு. அது எனக்கு முதல் தெரிய வந்தது. நகைக்கடைக்கு நாங்கள் வந்து அவங்களுக்கு மோதிர சைஸ் பார்க்க போனோம். அந்த டைம்ல இருந்தே வந்து ஏதோ அவகிட்ட வந்து மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகி அவளை ரொம்ப ஏதோ வந்து ப்ரெஷரைஸ் பண்ணி அழுக வச்சிருக்காரு. அது எனக்கு தெரிய வந்த உடனே அவ வந்து அப்பா அம்மாட்ட சொல்லாத அப்படின்னு சொன்னா. அந்த புள்ள ஏன் சொல்லினா நான் கழுத்தறதுக்குவே, நான் செத்து போயிருவேன் உங்க அப்பா அம்மாட்ட சொன்னா. இவன் போய் எல்லாத்தையும் அப்பா அம்மாட்ட சொல்லுவாப்பிலையா. ஆனா என் பிள்ளை அங்க அவங்க அப்பா ஒரு பக்கம் டார்ச்சர், அவங்க அம்மா ஒரு வகையில என்ன விலை கழிக்கலாம், காய்கறி கட் பண்ணிக்கலாம், எல்லாம் தொடச்சு இது பண்ணிக்கலாம், சமையல் மட்டும் பண்ணக்கூடாது. அப்பத்துல இருந்தே அவர் ப்ரொடெக்ட் பண்ணதை ட்ரை பண்ணியிருக்கா. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு வாழ போறோம், இதுல நிறைய விஷயம் வரும், அது நம்ம பொறுத்து போகணுங்கிறது அப்பத்துல இருந்தே அவர் மெச்சூர்டா தான் நிறைய விஷயம் யோசிச்சிருக்கா. அந்த பையனுக்கு வெளி அனுபவம் ஒண்ணுமே இல்லைங்க. குளிக்க மாட்டானாமா, வேலை பார்க்கறன்னு அவங்க அப்பா அம்மா சொல்லி போட்டு 2 மணி நேரம் தான் வேலையாமா. அது இவ சொன்னதுனால ஏதோ ஒரு வேலை ஒரு 28,000 சம்பளத்துக்கு. டாய்லெட் போனா கூட வந்து நின்னுக்குவாப்லையா. அந்த புள்ள அது கூச்சு. நான் அவங்க லவ் மேரேஜ் பண்ணலைங்க, பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கு. எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரு கூச்சம் இருக்கும். நான் இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு பொறுப்பா நீங்க இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொன்னா எல்லாம் மைண்டே பண்ணி அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் பண்ணுவாப்லையா. மேரேஜ் நடந்து ரொம்ப மிகப்பெரிய கனவெல்லாம் வச்சிருந்தா. குழந்தைகளோட இருக்கணும், நிறைய அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்கணும், நிறைய கனவோட போனான். அவளை நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து. அவ வந்து இங்க வீட்டுக்கு வரும்போது கூட நான் மச்சான்னு ரொம்ப பாசமா இருப்பேன். வந்து இங்க அப்பா அம்மா கிட்டேயும் ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி நடந்துப்பாரு. அது எல்லாத்துக்கும் நம்பகத்தன்மையா இருந்துச்சு, நம்புற மாதிரி இருந்துச்சு. உண்மையாலுமே வந்து மகனா வந்திருக்காருன்னு எல்லாருமே நம்பணும். நானும் ரொம்ப நம்பினேன். இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, எல்லாமே அப்பா அம்மா இவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க. அக்காவை எல்லாரும் முன்னாடியும் உட்கார்ந்துருக்கும் போது ஊட்டி விட சொல்றது, அவ கூடயே இருக்கிறது, ரொம்ப அட்டாச்சா இருக்க மாதிரியே காமிச்சாரு. அவ இல்லைன்னா என்னமோ வந்து அவரோட லைஃபே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அது எங்களுக்கு தெரியல. நாங்க எல்லாருமே நம்பணும், கரெக்டாக தான் சாய்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். அக்காவோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோட தான் இல்லைன்ட்டாரு. சரி சும்மா இருந்தா யாரும் மதிக்க மாட்டாங்க, ஏதாவது பண்ணுங்க. பாட்டன் சொத்து அப்பன் சொத்து வேற. நம்ம ஆம்பளை கல்யாணம் ஆனா ஒரு குழந்தை பிறந்தாலும் மரியாதை இருக்காது. நம்ம சுயமா நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்கா. அதுதான் சொன்னேன் அப்படின்ற. அத்தனைக்கும் நடுவில் அந்த புள்ள அவ்வளோ விரக்தியில் அது சொல்லுது.
அவங்க மறுபடியும் குதி குதின்னு குதிச்சாப்புல. ஒரு நிமிஷங்க அப்படின்னு கூட்டு போய் வீட்டுக்காரர்கிட்ட சொன்னானேமே உள்ள கூட்டு போய் என்ன விஷயம்னு அப்ப எனக்கு சுத்தமா தெரியாது. அந்த ஆள் அப்படியே ஹிஹின்ட்டு இதுதானுங்க எனக்கு உங்க புள்ளகிட்ட பிடிச்சது. மாமியார் நம்பிக்கை அவன் சொல்லியிருக்கிறவர் உங்ககிட்ட கூட சொல்லாம அப்படின்ட்டு எதுவா இருந்தாலும் சரி இதோட மன்னிச்சு மறந்துடுங்க அப்படின்னு போயிட்டாங்க. பாப்பா வள்ளின்ட்டான். அதுக்கு அடுத்த நாள் கோயிலுக்கு போனப்போ சந்தோஷம் போகிறேன். அங்கே போய் சாமியெல்லாம் கும்பிட்டு பிரசாதமெல்லாம் வாங்கியிருக்கேன். ஃபோன் பண்ணி சொல்கிறேன் பிரசாதம் இங்கேருந்தா போகிறாங்க, பிரசாதம் வாங்கிட்டேன். எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன் பிரசாதம் வாங்கியாச்சு, நான் நீ அடுத்த வீட்டுக்கு தான் வர்றேன்னு. அந்த இருக்கிற அந்த கேப், அதாவது சம்பவம் நடந்ததுக்கும் எங்கள்கிட்ட ஃபோன் பேசுனதுக்கும் இருக்கிற இடையில இருக்கிற 1 மணி நேரத்தில் தான் இந்த அசம்பாவிதம் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்துக்குது வந்த ஃபோன் கால். பிசிக்கலா அந்த பிள்ளை வேற சைக்கோத்தனமா ஹேண்டில் பண்ணியிருக்கிறான். அப்போ அது எனக்கு இந்த புள்ள இறக்குறதுக்கு முந்தின நாள் தான் எனக்கு நைட்டு தெரியும். அந்த புள்ள அந்த நேரத்துல எப்படி துடிச்சிருப்பா. அவ ஆசைப்பட்டு இந்த மேரேஜ்க்கு ஒத்துக்கிட்டா. ஆனா மேரேஜ் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடியில இருந்து அவளை ஒவ்வொரு விஷயத்துலயும் எங்களுக்கே தெரியாம அவளை நிறைய விஷயத்துல அவளை த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. மாப்பிள்ள த்ரெட்டன் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயத்துல அழுக வச்சு சந்தோஷப்பட்டிருக்கேன்னா அந்த புள்ள ஏன் சொல்லினா நான் கழுத்தறதுக்குவேன், நான் செத்து போயிருவேன் உங்க அப்பா அம்மாட்டு சொன்னா. இவன் போய் எல்லாத்தையும் அப்பா அம்மாட்டு சொல்லுவாப்பிலையா. ஆனா என் பிள்ளை அங்க அவங்க அப்பா ஒரு பக்கம் டார்ச்சர், அவங்க அம்மா ஒரு வகையில என்ன விலை கழிக்கலாம், காய்கறி கட் பண்ணிக்கலாம், எல்லாம் தொடச்சு இது பண்ணிக்கலாம், சமையல் மட்டும் பண்ணக்கூடாது. அப்பத்துல இருந்தே அவர் ப்ரொடெக்ட் பண்ணதை ட்ரை பண்ணியிருக்கா. ஏன்னா ஒரு குடும்பத்துக்கு வாழ போறோம், இதுல நிறைய விஷயம் வரும், அதை நம்ம பொறுத்து போகணுங்கிறது அப்பத்துல இருந்தே அவர் மெச்சூர்டா தான் நிறைய விஷயம் யோசிச்சிருக்கா. அந்த பையனுக்கு வெளி அனுபவம் ஒண்ணுமே இல்லைங்க. குளிக்க மாட்டானாமா, வேலை பார்க்கறன்னு அவங்க அப்பா அம்மா சொல்லி போட்டு 2 மணி நேரம் தான் வேலையாமா. அது இவ சொன்னதுனால ஏதோ ஒரு வேலை ஒரு 28,000 சம்பளத்துக்கு டாய்லெட் போனா கூட நின்னுக்குவாப்லையா. அந்த புள்ள அது கூச்சு. அவங்க லவ் மேரேஜ் பண்ணலைங்க, பார்த்து கல்யாணம் பண்ணிருக்கு. எந்த பொண்ணா இருந்தாலும் ஒரு கூச்சம் இருக்கும். இப்பதானே கல்யாணம் ஆயிருக்கு, இப்படியெல்லாம் நடந்துக்காதீங்க அப்படின்னு பொறுப்பா நீங்க இப்படி இருங்க அப்படி இருங்கன்னு சொன்னா எல்லாம் மைண்டே பண்ணி அவன் என்ன நினைக்கிறானோ அதுதான் பண்ணுவாப்லையா. மேரேஜ் ஆனது ரொம்ப மிகப்பெரிய கனவெல்லாம் வச்சிருந்தா. குழந்தைகளோட இருக்கணும், நிறைய அப்பா அம்மா கூட சந்தோஷமா இருக்கணும், நிறைய கனவோட போனான். அவளை நிறைய டார்ச்சர் பண்ணியிருக்காங்க ஸ்டார்டிங்ல இருந்து. அவ இங்க வீட்டுக்கு வரும்போது கூட நான் மச்சான்னு ரொம்ப பாசமா இருப்பேன். இங்க அப்பா அம்மா கிட்டேயும் ரொம்ப அக்கறையா இருக்க மாதிரி நடந்துப்பாரு. அது எல்லாத்துக்கும் நம்பகத்தன்மையா இருந்துச்சு, நம்புற மாதிரி இருந்துச்சு. உண்மையாலுமே மகனா வந்திருக்காருன்னு எல்லாருமே நம்பணும். நானும் ரொம்ப நம்பினேன். இவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க, எல்லாமே அப்பா அம்மா இவ்வளோ கேர் பண்ணிக்கிறாங்க. அக்காவை எல்லாரும் முன்னாடியும் உட்கார்ந்துருக்கும் போது ஊட்டி விட சொல்றது, அவ கூடயே இருக்கிறது, ரொம்ப அட்டாச்சா இருக்க மாதிரியே காமிச்சாரு. அவ இல்லைன்னா என்னமோ அவரோட லைஃபே இல்லைங்கிற மாதிரி ரொம்ப ஆக்டிங் பண்ணியிருக்காரு. அது எங்களுக்கு தெரியல. நாங்க எல்லாருமே நம்பணும், கரெக்டாக தான் சாய்ஸ் சூஸ் பண்ணியிருக்கோம். அக்காவோட லைஃப் ரொம்ப நல்லா இருக்க போகுது அப்படிங்கிற சந்தோஷத்தோட தான்